நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோல் தால் எழுதின சார்லி அந்த சாக்லேட் ஃபேக்டரி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டோரியில சார்லி பக்கெட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க 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 ரொம்ப ஒரு புவரான ஃபேமிலியில் இருக்கான். அப்போ அவனுக்கு அவன் பக்கத்துலேயே ஒரு பெரிய அந்த டவுன்லேயே ஒரு ஃபேமஸான ஒரு சாக்கோ ஃபேக்ட்ரி அவன் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. அவனோட ஒரு பர்த்டே அன்னைக்கு தான் அவனுக்கு அந்த சாக்லேட் கிடைக்கும். இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியோட ஓனரான வில்லி வொங்கா 5 கோல்டன் டிக்கெட்ஸ் லான்ச் பண்ணுறாரு. அந்த கோல்டன் டிக்கெட்ஸில் 4 கோல்டன் டிக்கெட்ஸ் 4 பேர்த்துக்கு கிடச்சிது. அப்புறமேலு சார்லி பக்கெட் அதை பார்க்குறான். இவன் நம்மளுக்கும் இது கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்புறமேல அவன் என்னன்னா அவனோட பர்த்டே பக்கத்தில் வந்துடுது. அதனால் அவங்க பர்த்டே அன்னைக்கு அவனுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க. அவன் அந்த சாக்லேட்டுக்குள்ளே அந்த கோல்டன் டிக்கெட் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு பிரிக்கிறான். ஆனால் அதில் இல்லை. அதனால சோகமாக அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான். அப்புறமேல அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அங்கே கீழே கடந்த 200 காசை பார்க்குறான். அதை எடுத்துட்டு பக்கத்தில் இருந்த சாக்லேட் ஷாப்புக்கு போய் எனக்கு அந்த மிஸ்டர் வில்லி வொங்கா அந்த சாக்லேட்டை கொடுங்க அப்படின்னு அவன் கேட்குறான். அப்புறமேலு நம்ம ஒன்று வாங்கிட்டு மீதி 100 ருபீஸை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்புறமேலு அவன் அது ஒன்றை வாங்கி பிரித்து வேகமாக சாப்பிட்றான். அப்புறமேல அவனுக்கு ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சுன்ட்டு இன்னொன்று வாங்குறான். அதை வாங்கி பிரித்தா அந்த உலகத்திலே இருந்த 4 டிக்கெட்டும் விற்று போயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு டிக்கெட் இருக்குது. அது அந்த சாக்லேட்டில் தான் இருக்குது. அதை அவன் எடுத்துக்கிட்டான். அந்த கோல்டன் டிக்கெட் வச்சுருக்கவங்க மட்டும்தான் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியை சுற்றி பார்க்க முடியும். அப்புறமேல அவனும் வீட்டுக்கு வரான். அப்புறமேல அவனோட கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமேல அவங்க கிராண்ட் ஃபாதர் ரொம்ப நாளாக எந்திரிக்க முடியாதவர் திடீர்னு எந்திரிச்சு அவனோட வராரு. அவங்க அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே மிஸ்டர் வில்லி வொங்கா ஒரு நின்றுட்டுருக்காரு. அவங்களெல்லாம் வெல்கம் பண்ண அங்கே மீதி சுற்றி பார்க்க வந்தவங்கெல்லாம் ரொம்ப குறும்பு பண்ணிட்டு அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சார்லி பக்கெட் மட்டும்தான் ரொம்ப அமைதியாக ஒபீடியண்ட்டாக இருக்கான். அது மிஸ்டர் வில்லி வொங்காவுக்கு பிடிச்சிருது. அப்புறமேல அவர் சொல்கிறாரு, எனக்கு வயசாயிடுச்சு. என்னோட சாக்லேட் ஃபேக்ட்ரியை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. அதனால தான் உங்களுக்கு இந்த கோல்டன் டிக்கெட்லாம் வெளியில் விட்டேன். யார் கரெக்டாக இந்த ஃபாலோ பண்ணி இவ்வளோ கடந்து வந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியை கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறமேலு சார்லி பக்கெட் அந்த அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியோட ஓனர் ஆயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட திரும்ப மீட் பண்ணுறேன். பாய்.